ஹாய், உங்கள் எம்ஜே மண்டிஸ். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா வல்சராவுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக டி நகர் போயிட்டு வந்திருக்கோம், தென்னம்பட்டை போயிட்டு வந்திருக்கோம். எதுக்கோசம் போயிட்டு வந்திருக்கோன்னா ஒரு ஆடிஷனுக்கோசம் போயிட்டு சுற்றிட்டே இருக்கோம். சினிமான்னு சுற்றிட்டு தான் இருக்கும். எங்கள் லைஃபு சினிமான்னு இறங்கிட்டோம். ஆனால் எங்களை மாரி கலைஞர்கள் திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டாவில் கொஞ்சம் பிரபலமானவங்க, அவங்களாம் கொஞ்சம் லைஃப் கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்களை மாரி கலைஞர்களும் தீ கொடுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு வந்தவங்க நாங்கள் எல்லாருமே. எங்களுக்கு பெரிய பெரிய டைலாக்லாம் நாங்கள் கேட்கல. சின்ன சின்ன டைலாக் கொடுத்தீங்களா, அதை நாங்கள் சூரிய அண்ணன் மாரி, யோகி பாபா அண்ணன் மாரி கஷ்டப்பட்டு வரணும் தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆசையை. அதேமாரி நிறைய திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்களே பாருங்கள். இப்போ வல்சராகத்தில் தான் இருக்கேன். கொஞ்சம் டைரக்டர் சார் ஆஃபீஸ் தான் வந்திருக்கேன். என்ன சொன்னாங்க, கூப்பிட்றேன்னு இருக்காங்க. அது தெரியல, நம்மளுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்களா தெரியல. நம்ம கடமை எல்லா ஆஃபீஸும் போய் ஏறணுன்ட்டு. ஏன்னா யோகி பாபா நான் சொன்ன மாரி தான் நிறைய ஆசை இறங்கினா தான் சில சொல்லுவாங்க. நாங்கள் அதேமாரி தான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். சில பேர் மீடியாவை நம்பி போயிட்டே இருப்பாங்க, சில பேர் இன்ஸ்டால இருந்து தூக்குவாங்க. அந்த மாதிரி தூக்குங்க, திறமை உள்ள நிறைய பேர் வளர்த்து விடுங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் எங்களை மாரி கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் பாருங்க. உங்கள் மனசாட்சி தான் உங்களுக்கு எல்லாமே. டைரக்டர் சார், உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம். எங்களை மாரி கலைஞர்கள் தீ கொடுங்க. நான் நிறைய ஆஃபீஸ் நிறைய அழிஞ்சிட்டே இருக்கோம். காலிலேருந்து சாப்பிடாம கொள்ளாமல் இப்போ வெயிலையும் சுற்றிட்டு தான் இருக்கோம். எங்களை மாரி ஆளுங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அதேமாரி எங்களை மாரி திறமை உள்ள நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் காட்டுறேன் பாருங்க. இவர் எங்கள் மாமா அசோக் மாமா, இவர் எங்கள் முருகா மாமா. ஒன்றும் இல்லை, இந்த ஆடிஷனுக்கோசம் நாங்கள் ஒவ்வொரு சினிமா வாய்ப்புக்கோசம் எல்லா இடமும் நாங்கள் சுற்றிட்டு வரோம். அல்சரவாக்கத்துலேருந்து, கோடம்பாக்கத்துலேருந்து, சாலிகிராமம், வடபழனி, லாஸ்ட்டாக டி நகர். இப்போ 2:30 மணி ஆச்சு, இன்னும் சாப்பாடு சாப்பிடல. இப்போ ஒரு டைரக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம், உள்ளேயும் போயிட்டோம். ஆடிஷன் பண்ணிவிட்டு கூப்பிட்றோன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இப்போது இன்ஸ்டாகிராம் யூடியூபரை நீங்கள் தூக்கி ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அவங்க திறமையானவங்க தான், அதை விட திறமையான நாங்கள். ஏன்னா எல்லா ஆஃபீஸும் ஏறி ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் நடிக்காத ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு சீனும் நாங்கள் பார்த்து புரிஞ்சு ஒவ்வொன்றும் நடிக்கிற வாய்ப்பை எங்களுக்கு டைரக்டர் கொடுத்துருக்காரு. அதனால் நாங்கள் வாய்ப்பை தேடி ஓடிக்கொண்டே இருக்கோம். எங்களுக்கோசம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க உங்ககிட்டேருந்து. ஓகேவா? ஒரே நிமிஷம், முருகா மாமா பேச போல. எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் எப்பவும் போல் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நல்லா தெரியும். யாருக்கும் ஹெல்ப் பண்ண வேணாம்னு சொல்ல, யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை. திறமைக்கு பரிசு, திறமை நம்பி தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம். எல்லோரும் பார்க்க, எல்லோரும் மீட் பண்ணுறோம். திறமை அதை மட்டும் தான் கையில் வச்சு சுற்றுறோம், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த ஜோக்கர் மாதிரி பண்ணுறவங்க, அவங்கள மட்டுமே எல்லாருமே ஒரு ஃபேமாக எடுத்து அவங்கள மட்டுமே பார்த்து அவங்களையும் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயும் சரி வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இது இருக்கும், அதை வச்சு முன்னேற பாருங்கள். சும்மா அவங்க பண்ணிட்டாங்க, ஜோக்கர் மாதிரி பண்ணுறாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதனால் ஒரு 4 யூடியூப் சேனலில் வீடியோ எடுத்து போட்டாங்க, அவங்க நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டாங்க, இன்ஸ்டாலேயும் செலிபிரிட்டி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் லைஃப் கிடையாது. ஃப்யூச்சரை லீட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. திறமை தான் பரிசு என்றைக்குமே. ஸோ திறமையோடு இருங்க, திறமையோடு மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மேலே இருக்கிற இறைவன் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாருக்கும் நல்லது நடக்கும். தயவு செய்து திறமை உள்ளவங்க நிறைய பேரை வளர்த்து விடுங்க சார். நான் நிறையா ஆடிஷன் போயிட்டு தான் இருக்கோம். இது எல்லா டைரக்டருக்கும் ஒரு வேண்டுகோள், ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறோம். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும்